அனைவருக்கும் வணக்கம். காலையிலே பார்த்தீங்கன்னா பூமர் மற்றும் பூமர் செம்புகள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி விஜித்ராமா தினேஷுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாங்க. அவங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜிதா நீ வந்து தயவு செஞ்சு தினேஷோட மட்டும் சேர்ந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு பர்சனல் அட்டாக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே பரப்பிட்டே இருக்காங்க. அவங்க வந்து கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி சீசனில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு செருப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அந்த சம்பவம் என்னன்னு சொல்லிடலாம். அதாவது தினேஷ் தான் முதல் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கும் ரஞ்சிதாவுக்கும் இருக்க பிரச்சனையை வந்து வெளியே சொல்கிறாரு. அப்புறம் மக்களுக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் தனக்கு இருக்க பிரச்சனையை வந்து வெளியே சொல்கிறாங்க. அது மக்களுக்கு தெரியுது. இப்போ இந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு தெரிய யார் காரணம் அப்படின்னு சொன்னாக்கா தினேஷும் ரஞ்சிதாவும் தான் காரணமா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதே மாதிரி தான் தாடி பாலாஜிக்கு மும்தாஜுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து அவங்க மனைவி கேட்குறாங்க, இந்த மாதிரி மும்தாஜோடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பர்சனல் லைஃப் பற்றிலாம் பேசுகிறாங்க, எங்கள் கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனை பற்றியெல்லாம் வந்து அவங்க வெளியே எப்படி பேசலாம், அது மாதிரி மும்தாஜ் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்து செருப்படி ரிப்ளை பண்ண சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை நீங்கள் தானே வெளியே சொன்னீங்க, நீங்கள் சொல்லி தானே எங்களுக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சால் நாங்கள் பேச தான் செய்வோம், அதில் என்ன தப்பு இருக்குது, அப்போ உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கணும், நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல் சார் முன்னாடியே அந்த சீசனில் வேற லெவலில் வந்து டேரிங்கை வந்து மும்தாஜ் வந்து பேசியிருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இணையத்தில் வந்து வைரல் ஆகுது. நீயே தானே உன் பிரச்சனையை வந்து வெளியே சொன்ன, நீ சொல்லாமல் தான் இங்கே இருக்க மக்களுக்கு தெரிய போதா, அப்படி நீ சொன்னனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பேச்சு வருது. இப்போ தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் ஐயோ எனக்கு என் மனைவிக்கு பிரச்சனைங்க, அதனால தாங்க நான் அந்த ஷோக்கே வந்தேன்னு எதுக்கு சொன்னேன், சொன்னிப்பா தினேஷ் சொன்னேன், அது நீ சொன்ன அப்படி தான் 4 பேர் 4 விதம் பேச தான் செய்வான், நீ வாயை மூடிட்டு இருந்தால் கேட்க மாட்டான், என் பொண்டாட்டிக்கு தான் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ அப்படியே நடந்துக்கிட்ட, ஒரு பெண்கள்கிட்ட அதை கூட கேவலமாக இரிட்டேட்டிங்காக நடந்துக்கிற, அப்போ இதையும் வந்து லிங்க் பண்ணி தான் பேச செய்வாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஐயோ என் பர்சனல் லைஃப்லாம் பேசிட்டேன் அப்படியே நீ எதுக்கு சொல்கிற, நீ எதுக்கு உன் பர்சனல் லைஃப்பில் நடந்ததை எதுக்கு நீ வெளியே சொன்ன சொல்லு, எதுக்கு அடுத்தவனு சொல்கிற, நீ உனக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதானே, உனக்கு பிரச்சனை உன் பொண்டாட்டி பிரச்சனை வச்சுக்க வேண்டியதானே, அது எதுக்கு 4 பேர்த்துக்கு வந்து வெளியே தெரிஞ்சால் 4 பேர் பேச தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் வந்து மும்தாஜ் பண்ணி விட்ருக்காங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.